1999 ஜூலை 23 தமிழ்நாடோட ஒரு கருப்பு நாளாக பதிவு செய்யப்பட்ட ஒரு தேதி. திமுக ஆட்சியோட அடக்குமுறைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பாலா. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை கிராமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பல தலைமுறைகளாக அங்கே இருந்திருக்காங்க. அவங்க யாருமே வந்து அந்த பூர்வீகம் கிடையாது. அவங்க வேறு சில மாநிலங்கள்லேருந்து தொழிலுக்காக கொண்டு வரப்பட்டவங்க தான். தேயிலை தோட்டத்தோட வேலைன்னா எப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம். அவ்வளோ கடினமான வேலை. காலையிலேருந்து மாலை வரைக்கும் அட்டைப்பூச்சிக்கு நடுவில் அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறதுன்றது அவ்வளோ ஒரு ரிஸ்கான வேலை. அது வந்து உயிருக்கும் அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்க வேலை. ஆனால் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப குறைவான கூலிக்கு பல ஆண்டுகளாக அந்த மக்கள் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இதை பொறுக்க முடியாது அப்படின்றதால அவங்களோட அடிப்படை வசதிக்காகவும் சம்பள உயர்வுக்காகவும் முதல் கட்டமாக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் காவல்துறை போராட்டங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கும். இந்த கைதோட போராட்டம் வந்து முடிஞ்சு போயிடும், மக்கள் இதுக்குமா போராட மாட்டாங்கன்னு காவல்துறையும் அரசாங்கமும் நினச்சிது. ஆனால் அது அப்படி நடக்கலை. மக்கள் மறுபடியும் பெருந்திரளாக திரண்டு தங்களோட கோரிக்கைகளை மனுவாக எடுத்துக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. அவங்களை விடுதலை பண்ணணும், சம்பள உயர்வு வேணும், அடிப்படை வசதிகள் வேணும் அப்படின்ற கோரிக்கையோடு. அப்படி கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி நடந்துகிட்டு இருக்கும்போது தாமிரபரணி ஆற்றுக்கிட்ட போகும்போது காவல்துறை அவங்களை வழிமறைக்குது. அந்த பேரணியாக போனவங்ககிட்ட வந்து எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. இருந்தது நியாயமான சில கோரிக்கைகள் மட்டும்தான். என்ன ஏதுன்னு தெரியல, திடீர்னு காவல்துறை அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்த கூட்டம் மொத்தமும் எல்லா பக்கமும் சதறி ஓடுறாங்க. சரி, எப்படியாவது போய் நம்ம வந்து நம்மளோட கோரிக்கையை, நம்ம மனுவை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துரும் அப்படின்னு பக்கத்தில் இருந்த தாமிரபரணி ஆற்று கரையோரமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதையும் அந்த காவல்துறை அனுமதிக்கல. சில பேர் தண்ணிக்குள்ளேயும் விழுந்தாங்க. கரையோரமாக நடந்தவங்கள தண்ணிக்குள்ளே தள்ளின கதையும் இருக்குது. தண்ணிக்குள்ளே இருந்தவங்கள வெளியே வராமல் இருக்க தடுத்த கதைகளும் இருக்குது. இந்த சம்பவத்தில் மொத்தம் 17 உயிர்கள் போச்சு. தந்தைகள் இருந்தாங்க, சில தாய்மார்கள் இருந்தாங்க, ஒரு குழந்தை இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை தானே கேட்டாங்க. ஒரு சின்ன ஒரு சம்பள உயர்வு தானே. இதில் என்ன அவங்க பெருசாக எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இந்த முதலாளிகளுக்கான அரசோட அடக்குமுறை எவ்வளோ வலுவாக இருக்கும், தன் சொந்த மக்களையே காவு கொடுக்குற அளவுக்கு எந்த லெவலுக்கும் போகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். காவல்துறை விசாரணையில் இது எல்லாமே ஆரம்பித்த புள்ளி எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டத்திலேருந்து மக்களோட கூட்டத்திலேருந்து யாரோ ஒருத்தர் காவல்துறை மேலே ஒரு கல் அடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னி வரைக்கும் அந்த கல் அடித்த ஆள் யாருன்னு தெரியல. 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் அந்த மக்களுக்கான நீதி பெற்றுத்தரப்படவே இல்லை. மாஞ்சோலை மறக்கக்கூடாத ஒரு பெயர். 17 உயிர்கள், ஆயிரக்கணக்கான கேள்விகள். ஆனால் இன்னி வரைக்கும் சரியான நீதி கிடைக்கப்படும். முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும், அரசியல் வேறு ஒரு கோணத்தில் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் குரலை ஃபாலோ பண்ண மறந்துடாது. நன்றி, வணக்கம்.